ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகன்யா ஆஃப்ரிக்கன் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் டான்சானியாவில் தர்ஸ்லாம்ன்ற சிட்டியில் தான் இருக்கோம். புதுசாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ. என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே வீட்டில் ஒர்க் பண்ணுற மேட்ஸை டாடான்னு சொல்லுவாங்க. எங்களோட டாடா பாஸ்ட் 1 வீக்காக அவங்க வரல. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இங்கே டாடாவுக்கு சொல்லி வச்சுருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஃப்ளாட்டில் ஒர்க் பண்ணுற மித்தவங்க டாடா கிட்டேயும் நான் சொல்லி வச்சுருக்கேன். ஸோ அதனால் கிடைக்கிற வரைக்கும் நம்ம தான் வீட்டு ஒர்க்கெல்லாம் மேனேஜ் பண்ணி ஆகணும். ஸோ நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வ்ளாகு. மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ மார்னிங் காக்காவுக்கு ஏதாவது ஃபுட்டு நான் போடுவேன். ஸோ அந்த டைமில் நிறையா காக்காலாம் வந்துட்டு இருந்தது. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். எப்போதும் பார்த்திங்க அப்படின்னா நான் குக்கிங் ஃபஸ்ட்டு முடிச்சுடுவேன். குக்கிங் முடித்ததுக்கப்புறமேல்ட்டு மீதி இருக்கிற ஒர்க்கை அப்படியே மேனேஜ் பண்ணி குழந்தைங்களையும் பார்த்துட்டு அப்படியே டைம் கிடைக்கும் போது ஒவ்வொரு வேலையாக முடிச்சு வச்சுடுவேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் மார்னிங் சரி கூட்டி இன்றைக்கி தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் டோட்லர் இருக்கிறதுனால நம்ம எல்லா நாளும் தொடச்சிட்ருக்க முடியாது. ஸோ எல்லா நாளும் நான் கூட்டி மட்டும் விட்டுருவேன். 2 நாளைக்கு ஒரு டைம் வீட்டை மாப் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா அவங்க டாடா வரும்போது டெய்லியும் அவங்க மாப் பண்ணுவாங்க. நம்மளால் டோட்லரையும் வச்சுட்டு அதர் ஒர்க்ஸையும் பார்த்துட்டு மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான். ஸோ அதனால் 2 days ஒன்ஸ் நான் மாப்லாம் போட்டு வச்சுடுவேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக கிச்சடி பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க. லஞ்சுக்கு இங்கே வரமாட்டாங்க. ஜாம்பியாவில் இருந்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லஞ்சுக்கு வருவாங்க. இங்கே லஞ்சுக்கு வரமாட்டாங்க. ஸோ நானும் என்னோடய கிட்ஸும் தான். மார்னிங் நிவாஷினிக்கு டியூஷன் இருந்தது. ஸோ அதனால் அவளை டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஆக்டிவிட்டியெலாம் பார்த்துட்டு இருந்தேன். தன்யஸ்ரீக்கு ஏதாவது எழுதுறதுக்கு இல்லாட்டி க்ரையான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தா அவள் அதை வச்சு விளையாண்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்ருப்பா. அதுக்குள்ளே கடகடன் நான் மடமடன் பண்ணிடுவேன் ஒர்க் எல்லாத்தையுமே. மார்னிங்கே எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் ஒர்க்கெல்லாம் முடிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் எப்போதும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருவேன். ஸோ தட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இல்லை நம்ம அந்த ஒர்க் பெண்டிங் வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஒர்க் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் டென்ஷனாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ஒர்க்கை பண்ண முடியாமையும் ஆகிடும். அது அப்படியே பெண்டிங்லேயே இருந்தால் கடைசியில் நம்ம தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னும் போது கொஞ்சம் ஓவர்லோடாகவும் ஆயிரும். ஸோ அதனால் கைக்கு சமைக்கும் போது நான் வெசல்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுடுவேன். அதே மாதிரி இதெல்லாம் டாடா வராத போதுலாம் இந்த மாதிரிலாம் நான் பண்ணுவேன். அதே மாதிரி சண்டே அன்றைக்கும் நிவாஷினி டியூஷன்லேருந்து வந்துட்டா. ஸோ அதுக்கப்புறம் அவளுக்கு ஏதோ ஹோம் ஒர்க் கொடுத்துட்ருந்தாங்க. சரி நீயும் உட்காந்து பண்ணுகன்னு, நான் மித்த வேலையெல்லாம் இருக்குது, இந்த மித்த ரூம்ஸ்லாம் நான் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதை பண்ணிகிட்டு இருந்தா. தன்யஸ்ரீயும் அவள் அப்படியே மேனேஜ் பண்ணிப்பா. வாஷிங் மிஷின்லேயும் துணியை நான் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி கொஞ்சம் சின்ன பாத்திரம்லாம் இருந்தது. ஸோ சிங்க் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன். சிங்கில் பாத்திரம் இருந்தாவே அது ஒரு பெரிய தலைவலி தான் நம்ம எல்லாத்துக்கும். ஸோ அதனால் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஹெல்ப்புக்கு யாராவது வரல அப்படின்னு சொன்னால் ஸோ நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அந்த டேவை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மார்னிங்கே நீங்கள் ஒரு சின்ன ஷெட்யூலாட்டாக போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த டேவை கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா நான் வீடெல்லாம் கொஞ்சம் மாப்லாம் பண்ணி
முடிச்சுட்டு இருந்த பாத்திரத்தையும் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷிங் மிஷினில் வந்து துணியையும் போட்டு விட்டுட்டேன். மித்த வேலையெல்லாம் வந்து நம்ம மேட்லாம் வந்து டஸ்ட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து துணியெல்லாம் வந்து ஒரு 2 நாளாக வந்து துணி வந்து அப்படியே மடிக்காமல் அப்படியே இருந்தது. ஸோ அதனால் வந்து பெட்ஷீட் வந்து பெட் ஸ்ப்ரெட் வந்து வந்து வாஷ் பண்ண போட்டிருந்தேன். ஸோ அதனால் வந்து இந்த பெட் ஸ்ப்ரெட்ஸ்லாம் வந்து போட்டுட்டு இருக்கிற துணியை எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இப்போவும் வந்து நம்ம ட்ரெஸ் வந்து வாஷ் பண்ணி போடுறதுனால ரொம்பவும் வந்து துணி சேர்ந்துட்டே இருக்கும். அயர்ன் பண்ணுறது வந்து நான் அப்படியே தனியாக வச்சுட்டேன். ஸோ டாடா எப்போ வராங்களோ அப்போ வந்து வரட்டும், வந்து அயர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மடிக்க வேண்டிய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து அப்பப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மடித்து வச்சுடுவேன். நிறையா பேர் வந்து ஹோம் டூர் வந்து போட சொல்லிகிட்ருக்கீங்க. நான் அதை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் எனக்கு எங்கே டைமே கிடைக்கவே மாட்டேன்து. ஏதாவது ஒரு இது வந்துகிட்டே இருந்தது. சரி இன்றைக்கி எடுக்கலாம் நாளைக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே போயிட்டே இருக்குது. நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து என்னோடய ஹோம் டூர் வந்து நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப பெரிய வீடா மாதிரிலாம் இருக்காது. லைக் சின்ன ஹவுஸ் தான். பட் காம்பேக்டாக நல்லாயிருக்கும், நீட்டாகவும் இருக்கும். கூடிய சீக்கிரத்தில் வந்து நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பெட் ஸ்ப்ரெட் வந்து நான் வாஷ் பண்ண போட்டிருந்தேன். ஸோ அதனால் வந்து இன்னொரு பெட் ஸ்ப்ரெட் வந்து அதை வந்து நீட்டாக வந்து போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை தான் வந்து போட்டு விட்டுட்ருந்தேன். நிவாஷினி வந்து ஹாலில் உட்காந்து ஏதோ படிச்சுட்டு இருந்தா. ஸோ தன்யஸ்ரீ மட்டும் என் கூட வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா. சம்டைம்ஸ் தன்யஸ்ரீ வந்து ரொம்ப போர் அடிச்சதுன்னா அவளும் வந்து இன்வால்வ் பண்ணி பண்ணுவாள். ஒரு சில டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவளுக்கு மூடு வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா, அவளோட மைண்ட் செட் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா அவள் பாட்டுக்கு நம்மளை வந்து ரகலை பண்ண ஆரம்பிப்பா, பெட்டை வந்து கலைச்சி விடுவா. ஸோ குழந்தைங்களுடைய மைண்ட் செட் பொறுத்து தான் நம்மளும் வந்து கொஞ்சம் அவங்களுக்கான ஒரு டைம் ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் வந்து உங்கள் ஒர்க்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொஞ்சம் அவங்க கூட வந்து ஃப்ரீயாக இருக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும், ரிலாக்ஸாகவும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து ஏதாவது கொடுங்க. லைக் நீங்கள் ட்ரெஸ் மடிக்கும் போது அவங்களையும் ட்ரெஸ் மடிக்க வைக்க சொல்லுங்கள். அப்படி இல்லாட்டி வந்து வெஜிடேபிள்ஸ் ஏதாவது கட் பண்ணும் போது நீங்கள் வந்து அவங்கள கட் பண்ண சொல்லுங்கள். அப்படி இல்லாட்டி ஒரு புக்ஸ் ஏதாவது கொடுத்து அதில் இருக்கிற பிக்சர்ஸ் வந்து ஏதாவது பார்க்க சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து குட்டி குழந்தைங்க இருக்கிற போது அவங்களையும் வந்து நம்ம என்கேஜ் பண்ண வச்சாதான் வந்து நம்மளையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ தட் நம்மளும் வந்து ஒர்க் வந்து கடகடன்னு வந்து முடிச்சிடலாம். ஸோ வந்து டாடா வராததுனால தான் வந்து இவ்வளோ ஒர்க்கு இந்த மாதிரி வந்து இருக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்கும் சில பர்சனல் திங்ஸ் ஏதாவது இருக்கும், எமர்ஜென்சி இருக்கும். நம்ம அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஈவன் இந்தியாவில் கூட நிறையா பேரோடைய வீட்டில் வந்து குழந்தைங்களையும் பார்த்துட்டு வெளியிலையும் போய் ஒர்க் பண்ணுற உமன்ஸ்லாம் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இல்லாட்டி ஒரு பாசிட்டிவ் தாட்டில் அவங்களெல்லாம் நினச்சிட்டு நம்மளும் வந்து இங்கே வீட்டில் இருக்கிற ஒர்க்ஸ் வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணி பழகிக்க ஆரம்பிச்சுக்கணும். நான் ஜாம்பியாவில் இருக்கும் போதும் அதே மாதிரி தான். டாடா அங்கே வரல, இல்லை அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் சொல்லிடுவேன், இந்த மாதிரி வந்து 2 days 3 daysனால் யூ டேக் யுவர் டைம், யூ கோ டேக் ரெஸ்ட். ஏன்னா அவங்களும் ஒரு மனுஷங்க தானே. ஸோ அவங்களையும் நம்ம வந்து அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒழுங்காக தான் ட்ரீட் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு முடியலன்னும் போது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குமோ தான் அதே மாதிரி தானே அவங்களுக்கும். அதனால் வந்துட்டு நம்ம அவங்கள வந்து நம்ம புரிஞ்சு நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களும் நம்மளை வந்து கேர் எடுத்து பார்த்துப்பாங்க.
இது பண்ணிவிட்டு ஸோ என்னோடய ஒர்க் வந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டே இருங்க. அதுக்கப்புறம் லன்ச் வந்து நான் ஏற்கனவே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி எனக்கு ஒர்க்கெல்லாம் இருக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா லன்ச் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி வச்சுடுவேன். அதே மாதிரி ஈஸியாக இருக்கிற லஞ்சாக வந்து நான் சூஸ் பண்ணி வச்சுப்பேன். லைக் வந்து சாம்பார் சாதம் இல்லாட்டி வந்து பருப்பு சாதம் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு ஒரு பொரியலோடு வந்து அப்படியே முடிச்சுடுவேன். ஸோ அவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா ஹெல்ப்புக்கு வந்து யாராவது இருந்தாங்கன்னா மட்டும் கொஞ்சம் வந்து நல்லா வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் வந்து நிறைய வெரைட்டிஸ்லாம் வர மாதிரியும் வந்து பண்ணி வைப்பேன். இப்போ நிவாஷினி வந்து படிச்சுட்டு இருந்ததுனால தன்யஸ்ரீயும் பாருங்கள் அந்த புக்கெல்லாம் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற பேட் பால் அந்த மாதிரி வந்து அதெல்லாம் வந்து சொல்லி காட்டிட்டு விளையாண்டுட்டு அப்படியே இது பண்ணிகிட்டு இருந்தால் நான் வந்து கேமரா வச்சுருக்கிறதுனால அந்த கேமராவை வந்து பார்த்துட்டு டாட்டாலாம் காமிச்சிட்டு போஸ் கொடுத்துட்டு விளையாண்டுட்ருப்பா. இப்போ நான் துணியெல்லாம் மடித்து வச்சிட்டேன் அப்படின்னா நான் வந்து என்னோடய பெரிய பொண்ணை வந்து கூப்பிட்டு அவளோட திங்ஸு அதே மாதிரி அவங்க அப்பாவோட திங்ஸ் எல்லாத்தையும் வந்து அப்பப்போ கொண்டு போய் வந்து அவங்களோட கபோர்டில் வந்து வைக்க சொல்லிடுவேன். ஸோ அவளும் வந்து கொண்டு போய் வந்து வச்சுடுவா. நம்ம வந்து குழந்தைங்க தான், ஸோ அவங்கள வந்து நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும், இந்த வேலையெல்லாம் நம்ம வந்து செய்ய வைக்கக்கூடாது அப்படின்லாம் வந்து நம்ம நினைக்கக்கூடாது. இப்போதுலேருந்து நம்ம வந்து குழந்தைங்கள வந்து குட்டி குட்டி வேலை சின்ன சின்ன வேலையை வந்து செய்ய வச்சு பழக்கினாதான் அவங்களே வந்து பின்னாடி அவங்கள வந்து கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. ஏன்னா வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிப்புக்குன்னு சொல்லியே நிறையா பேர் வந்து வெளியிலலாம் போகிறாங்க, இது பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் அவங்களோட ஒர்க்கை வந்து அவங்க தான் வந்து பார்த்தாகணுன்ற நிலைமைக்கு வரும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் வந்து தெரியும். அதனால் நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து பழக்கி விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெருசாகும் போது ஓகே இந்த வேலையை நம்ம தான் செஞ்சாகணும், நம்ம ஹெல்ப்புக்கு வந்து யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரிஞ்சு அவங்களும் வந்து அதை பழகிக்குவாங்க. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி பெரிய குழந்தைங்கள்லாம் இருக்கும் போது அவங்கள வந்து இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து பண்ண சொல்லுங்கள். துணி வந்து நம்ம எடுத்து மாடியில் வந்து காய வைக்கும் போது அந்த துணியை வந்து காய வைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா அவங்களும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கும் கொஞ்சம் வேலை வந்து கம்மியாகும். லன்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா புலாவும் சோயா கிரேவி வந்து பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பனானா வச்சு கேக் வந்து நான் பண்ணியிருந்தேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு. ஏன் சோயா கிரேவினா நைட்டுக்கு வந்து சப்பாத்தி இல்லாட்டி வந்து தோசை அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ புக்கை வச்சுட்டு தன்யஸ்ரீ வந்து படிச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தா சரி அப்படியே வந்து சாப்பாடை வந்து ஊட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது சாப்பாடெல்லாம் ஊட்டும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா புக் எடுத்து வச்சுருவேன், இல்லாட்டி வெளியில் வேடிக்கை காமிச்சிட்டு அப்படியே ஊட்டி விடுவேன். அப்போ வந்து கொஞ்சம் வந்து சீக்கிரமாகவும் சாப்பிட்ருவா, இல்லாட்டி ரகலையும் பண்ண மாட்டா. நிவாஷினிக்கும் வந்து சாப்பாடு வந்து போட்டு வச்சுட்டேன். ஸோ அவளும் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே விளையாண்டுட்டு இது பண்ணிகிட்டு இருந்தா. இப்படி தான் வந்து என்னோடய மேட் என்னோடய ஹெல்ப்புக்கு வந்து வரல அப்படின்னா என்னோடய ரொட்டீன் வந்து இப்படி தான் வந்து போகும். ஸோ